வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4க்கு உண்டான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நம்ம வந்து அதை வந்து டெலகிராம் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? கூற்று 2, இங்கு சிறப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. என்ன காரணம் அப்படின்னா உவப்பு, அதாவது ஒரு மாட்டை பார்த்ததுமே அவன் மனதில் வரக்கூடிய அந்த உவப்பு மகிழ்ச்சியின் காரணமாகத்தான் என்ன சொல்றாங்க, என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்ற தொடர் இட வலுவமைதி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? அடுத்து கூற்று 2, இத்தொடர் தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். ஓகேங்களா? அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே, தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா? இத்தொடர் வெகுளி காரணமாக பெண் பால் ஆண் பாலாக கொல்லப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. என்ன காரணம் அப்படின்னா உவப்பு. ஓகேங்களா? ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகளை வந்து வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு வந்து ஆண் பால் கொண்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, முன்னிலை வினைகள். ஓகேங்களா? ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், செலியன் வந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, திணை வலுதா செலியன் வந்தது அப்படிங்கிறது. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுநர் ஹப்பிள் நிரூபித்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி, 1924ஆம் ஆண்டு. ஓகே, பொறுத்துக சொல்லும் பொருளும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அதாவது ஊழி அப்படின்னா என்ன பொருள் தரும் அப்படின்னா யுகம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஊழ் அப்படின்னா முறை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். தன் பெயர் அப்படிங்கிற அந்த வார்த்தை குளிர்ந்த மலை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். பீடு அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் 7th கொஸ்டினுக்கு. ஓகே, 8th கொஸ்டின், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஜெர்மனியில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஜெர்மன் கிடையாது, ஜப்பான். ஓகேங்களா? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கூற்று 2, இந்த ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு சொந்த அலுவலுக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறுதான். வீட்டுக்கு வணிகத்துக்கு சரிதான், சொந்த அலுவல் வராது. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 9th கொஸ்டின், கூற்று 1, இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கி இருக்கிற உரையாடு மென்பொருள் இலா அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினாடிக்கு 1000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் அப்படிங்கிறது தவறு. ஒரு வினாடிக்கு இந்த இலாங்கிற அந்த மென்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வாடிக்கையாளர்களோட என்ன பண்ணும் அப்படின்னா உரையாடும். அப்போ இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஓகே, 10th கொஸ்டின், ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சி எந்த ஆண்டு அறிமுகமானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1980. தனிநபர் கணினி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? 1980 தான் அறிமுகமாகுது. ஓகே, 11th கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக பெருமாள் திருமொழி உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, 5ஆம் திருமொழியாக.
ஓகே 12th கொஸ்டின் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்ற வரிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த ஆயிரத்தில் எத்தனையாவது பாடல் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி முதலாயிரம் 691வது பாடல். ஓகேங்களா? ஓகே 13 கொஸ்டின் அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி திருவாசகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே 14 கொஸ்டின் அதாவது கூற்று 1 குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வலுவமைதி ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூற்று சரிதான். ஓகே கூற்று 2 இத்தொடரில் அவரின் பதவியின் தன்மையை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவரோட உறுதித்தன்மையை நோக்கி தான். ஓகேங்களா? அவர் கட்டாயம் வந்துருவார் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையை நோக்கி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால வலுவமைதியாக ஏற்றுக்கோமே ஒழிய பதவியை கொண்டு அல்ல. அப்போ இந்த கூற்று 2 தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே 15 கொஸ்டின் வந்தால் சென்றால் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ படற்கை வினைகள். ஓகேங்களா? ஓகே அடுத்து 16 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் உள்ள இடம் சென்னை கோட்டூர்புரம் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988 அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் 10 காட்சிக்கூடங்கள் உள்ளன அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ தவறானது வந்து என்ன அப்படின்னா இதுதான் பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, தகவல் தொழில்நுட்ப பூங்கா முதலியவை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ளன அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் தவறு. ஓகேங்களா? ஓகே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா வராது, இயந்திரவியல் பூங்கா அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே அடுத்து 17 கொஸ்டின் இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை கோளரங்கத்தில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 2009ஆம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டது. ஓகே 18 கொஸ்டின் மூச்சு குழாய் தடங்களால் ஸ்டீபன் ஹாக்கிங் பேசும் திறனை இழந்த ஆண்டு எது அப்படின்னா 1985 ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 19 கொஸ்டின் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் பெருவடிப்பு செயற்கை நுண்ணறிவு ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற அந்த ஸ்டீபன் ஹாக்கிங்கோட நூல் வந்து பெருவடிப்பை பற்றியும் கருத்துளை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? செயற்கை நுண்ணறிவு பற்றி சொல்லலை. அப்போ ஆப்ஷன் கூற்று 1 வந்து தவறு. அடுத்த கூற்று 2 ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இந்த 19 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே 20 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அடிப்படை இயற்பியல் பரிசு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 விருதுகளில் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருது ஆப்ஷன் சி அடிப்படை இயற்பியல் பரிசு அப்படிங்கிறது தான். ஓகே 21 கொஸ்டின் வேர்டு சுமித் எழுத்தாளி என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது தகவலை கொடுத்தா போதும் அழகான கட்டுரையை ஒரு சில நொடிகளில் உருவாக்கிவிடும் வேர்டு சுமித் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளி. ஓகே 22 கொஸ்டின் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் பி 105 பாடல்கள் உள்ளன பெருமாள் திருமொழியில். 23 கொஸ்டின் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அப்படின்னா ஆப்ஷன் சி 24 பாடல்கள் தான் நம்ம கைவசம் நமக்கு கிடைச்சிருக்கு. 24 கொஸ்டின் பரிபாடல் என்னும் நூல் எவ்வாறு புகழப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி ஓங்கு அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழியால் பரிபாடல் புகழப்படுகிறது. ஓகே 25 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண் பால், பெண் பால், பலவின் பால் என்ற 3 பகுப்புகளை கொண்டது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஆண் பால், பெண் பால், பலர் பால். ஓகேங்களா? அதுதான் சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிணை அப்படிங்கிறது ஒன்றன் பால் பலர் பால் என்ற 2 பகுப்புகளை கொண்டது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிற அந்த பகுப்புகளை தான் வந்து அக்ரிணை வந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த கூற்று 1, 2 தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர்.
ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒரு 25 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 25 கொஸ்டினுக்கு வந்து நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா போடுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டெலகிராம்ல போட வேணாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.